எல்லாருக்கும் வணக்கங்க. துலாம் ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க. இந்த உலகத்திலேயே மோசமான நோய் எதுன்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு விதமான சங்கடங்களும் கவலைகளும் இருக்க தான் செய்யுது. எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளிய நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேனுங்க, தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்தை ஒரு ஜோதிடர்கிட்ட பாருங்கள். கையில் வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் களையிற மாதிரி நம்மளுடைய ஜாதகத்திலேயே நம்மளுடைய லாப நஷ்டம் தெரிஞ்சுக்கிடலாம். ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கோம், எப்போ இது சரியாகும், இல்லை சரியாகிறதுக்கு என்ன வழி, எல்லாமே உங்களுடைய ஜாதக ரீதியாகவே தெரிஞ்சுக்கிடலாம். என்னதான் விஞ்ஞானம் ஆராய்ச்சி வளர்ந்திருந்தாலும், விஞ்ஞான அறிவியல் ஆராய்ச்சி வளர்ந்திருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்றது நம்மளுடைய ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்கிட முடியுமே தவிர வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் ஜோதிடத்துக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதுக்கான போகும் வழி என்னன்றது தயவு செய்து பாருங்கள். துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் அற்புதமான விஷயங்கள் நடக்க போகுதுங்க. ஆதாரபூர்வமாக சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை சித்திரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுதர்சனர் அவதரித்த நட்சத்திரம் 4வது பாதம் துலா ராசி மேஷ லக்னத்தில் தானங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. துலா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட சேர்ந்து துலாம் ராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கிறாரு. இந்த மாதத்தில் மாத தொடக்கத்திலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அசுர குருவும் தேவகுருவும், அசுரகுருன்னு சொல்லக்கூடிய துலா ராசியாதிபதி சுக்கிரன், தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான், இருவருடைய சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தில் திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடிய சிவபெருமான் அவதரித்த நட்சத்திரத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு, திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு குரு பகவானுடைய நட்சத்திரத்தில், புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் ராகு, ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு. நட்சத்திர பரிவர்த்தனை, ராகு போல கொடுக்கிறவனும் கிடையாது, கேது போல கெடுப்போரும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ராகு உங்களுக்கு சாதகமாக இருக்கு. ராகு சாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சாதகமாக இருக்காரு. குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே. ஆதாரம் போதுன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு இன்னொரு சமாச்சாரம் சொல்கிறேனுங்க. துலா ராசிக்காரங்களுக்கு மட்டுமே, வேறு யாருக்குமே அந்த பிராப்தம் இல்லை. துலா ராசியில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி, துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஒரு பிராப்தம் என்னன்னா, லாபஸ்தானாதிபதி சூரியன், தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன். அப்போ இந்த சூரியனும் சந்திரனும் லாபஸ்தானாதிபதியாக தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய ஒரே ராசி துலா ராசி தான். தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் துலா ராசியில் இருக்கார். லாபஸ்தானாதிபதி சூரியன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். யோகத்தில் புதனாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. புதன் ஆதித்ய யோகம், புதனும் சூரியனும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்காங்க. எங்கிட்ட பார்க்குறாங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்குறாங்க. சரி, உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகம், அவங்க இருக்கிற இடத்துக்கு 7வது பாவகம். அப்போ சுபஸ்தானத்தை பார்க்குறாங்க. தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுடைய பார்வை சுபஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு. நம்ம எல்லா நேரத்துலையும் தெளிவாக இருக்கிறது இல்லை. ஒரு சில நேரம் தெளிவில்லாமல் இருப்போம். சார் தெளிவில்லாமல் இருக்கிறேன்னா சார் என்னை பார்த்தா அப்படி தெரியுதா சார் அப்படின்னு தயவுசெய்து யாரும் கேட்டுக்கிடாதீங்க. ஒரு சிலருக்கு ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதியும் சந்தோஷம் மறு நேரத்தில் இருக்கிறது இல்லை. உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்கிறது இல்லை, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இருக்கிறது இல்லை, படித்து படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இருக்கிறது இல்லை, யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குதே என்ற ஆதங்கத்தில் சில பேர் இருக்குதான் செய்கிறீங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம். தொழில் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கு உண்டான நேரமே இது. தொழிலே இல்லாமல் இருக்கிறனுங்க. தொழில் இருந்தால் தான் தொழிலில் சங்கடம் கஷ்டம்,
தொழிலே இல்லாமல் இருக்கிறனுங்க, 4 வருஷமாக தொழில் இல்லாமல் இருக்கிறனுங்க, 4 மாதமாக தொழில் இல்லாமல் இருக்கிறனுங்க, 100க்கு 200க்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால், துலா ராசியில் நீங்கள் பிறந்தவங்களாக நீங்கள் இருந்தால், வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளார மாற்றம் ஏற்பட போகுது. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த பதிவு கிடையாது. இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் 100% சாத்திகமான வார்த்தை, சத்தியமான வார்த்தை. பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்காங்களான்னு பார்ப்பாங்க. எந்த ஜோசிகாரர்கிட்ட கேட்டாலும் தொழில் அப்படின்னா சூரியனும் புதனும் சம்மந்தப்பட்டிருக்காங்களா, குரு பார்வை இருக்கா, குரு பலன் இருக்கா, இப்படியெல்லாம் பார்க்கறது உண்டு. ஏங்க ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருக்காங்க, நல்ல அமைப்பு. ஒவ்வொரு மாதத்துலையும் ஏதாவது ஒரு மாற்றம் நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்தே தீரும், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த மாதத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய மாற்றமே என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் குரு, அதாவது தனகாரகனோட சேர்ந்து இருக்கிறதே சிறப்பு. தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் சுக்கிர பகவானும் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போது தைரிய ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தானுங்க. தைரிய ஸ்தானாதிபதி குரு பகவான் சுக்கிர பகவானோட சேர்ந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய சூழலால் தைரிய காரகன் அப்படின்னு சொல்லவர் நம்ம செவ்வாவை சொல்லுவோம். எல்லாருக்குமே சகோதர காரகன் இல்லை தைரிய காரகன் அப்படின்னா நம்ம செவ்வாவை தான் நம்ம சொல்லுவோம். அப்போது அந்த செவ்வாவுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்தில். இதெல்லாம் உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம் தானுங்க. அதுபோக சனி பகவான் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் கொடுக்காத ஒரு யோகத்தை சனி பகவான் தானுங்க தருவார். இது நிறைய பேருக்கு தெரியும். துலா ராசியில் பிறந்தவங்களுக்கும் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கும் அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் மேலான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது சனி பகவான் தான். அப்போது அந்த சனி பகவான் துலா ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தை பார்க்கிறார். சனி பகவானுடைய பார்வை, சுக்கிர பகவானுடைய பார்வை, குரு பகவானுடைய பார்வை, பிறகு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய பார்வை. அப்போ இந்த 3 கிரகங்களுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகம். 3 கிரகம் இல்லை, 4 கிரகங்கள். அப்போ அந்த 4 கிரகங்களுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகம். பிரமாதமான நேரம். இந்த மாதத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தானுங்க எதிர்காலத்தில் மிகப்பெரிய விருட்சமாக வரப்போகுது. விதை அப்படின்றது உழைப்பு சொல்கிறனுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முயற்சி, செய்யக்கூடிய செயல் தான் பின்னுக்கு ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம். எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் சாதகமான பலனை மட்டும் இந்த பிரபஞ்சம் கொடுத்துருன்னு நினைச்சிடாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நேரமாக வரக்கூடியது இந்த ஆகஸ்ட் மாதம். 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளார சுய தொழில் ஏதாவது செய்யணுன்ற எண்ணம் இருக்குது, இல்லை இடமாற்றங்கள் செய்யணுன்ற எண்ணம் இருக்குது அப்படின்னா தாராளமாக செய்துக்கிடலாம். 16ஆம் தேதிக்கு மேலே பொருளாதார ரீதியாக நான் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேனுங்க. ஏன்னா 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் வரார். கிட்டத்தட்ட ஒரு 2-3 யோகம் வரும். லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த புத்திரஸ்தானத்தை பார்ப்பார். புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்ப்பார். பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகும், புத்திரபாகிய குறைகள் நீங்கும், பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சாமி, பணப்பிரச்சனை இருக்குது சாமி, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. சந்தோஷமாக இருக்கிறதானும் கம்மி, சங்கடப்படுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த சங்கடங்கள் சரி பண்ணுறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு தரப்போகுது. எது எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் சொன்ன வார்த்தை தானுங்க, மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். ஏதாவது ஒரு வகையில்
யார் மூலமாவது நம்மளுடைய ஆதங்கம் மனசில் இருக்கிற ஆதங்கம் சரியாகிறதுக்கான தருணத்தை கொடுத்துரும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தில் இருக்கார் பாருங்க. வக்கரத்தில் இருக்கார், நிவர்த்தி ஆகல, வக்கரத்தில் இருக்கார். தன்னுடைய சுய சாரத்தில் இருந்து 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாவை பார்க்கிறார். செவ்வாய் 12வது பாவகத்தில். பொதுவாக 6, 12 செவ்வாய் இருக்கிறது நல்லது. அப்போ 6வது பாவகத்தில் இருக்கிற செவ்வாய் கூட சூரிய பகவானுடைய சாரம், லாபஸ்தானாதிபதி சாரத்தில் இருக்கார். வழக்கு பிரச்சனை சரியாகும். போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்தது, செய்யாததுக்கு செஞ்சேன்னு பேர் வந்தது, இடம் வாங்கினேன் வழக்கு பிரச்சனை இருக்குது, வீடு வாசல் கட்டின வழக்கு பிரச்சனை வந்தது, விவாதங்கள் வந்தது, சங்கடம் வந்தது, சண்டை வந்தது. இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதுபோக லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சூரியன் மறுபடியும் புதனுடன் சேர்றார். அப்போது புதனாதித்ய யோகம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு 2 முறை வரும். 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் எல்லாம் புண்ணியம் பண்ணவங்கன்னு வச்சுக்கோங்க. 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளார ஒரு லாட்ரி வாங்கினா 10 ரூபாய் அடிக்கும். இல்லை ரொம்ப நாள் வீசா அந்த நாட்டு குடியுரிமைக்கு முயற்சி பண்ணி கிடைக்கலன்னா இந்த நேரத்தில் அப்ளை பண்ண உங்களுக்கு நல்ல சாதகமான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். ரொம்ப வருஷமாக வீடு வாசல் வாங்கணுன்ற எண்ணம் இருக்குது, வாங்க முடியல, இந்த நேரத்தில் ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் 1ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளார. அல்லது உங்களுக்கு அந்த நாட்டில் செய்யக்கூடிய வேலையில் பதவி உயர்வு ஏற்படும். நல்லது நடக்கிறதுன்றது 10 வருஷம், 5 வருஷம், ஏன் 1 மாதம், அது கூட தேவையில்லைங்க. 1 நிமிஷங்க, 1 செகண்டு, ஒரு நல்ல விஷயம் பட்டுன்னு இந்த பிரபஞ்சம் நமக்கு சாதகமான தருணத்தை கொடுத்துட்றது. அந்த மாதிரி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு ஆனந்தமான ஒரு மாதம் அப்படி நீங்கள் உணர்கிற அளவுக்கு இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு மட்டும், உங்களை உசுப்பேற்றுறதுக்காக இந்த வார்த்தையெல்லாம் சொல்லலைங்க. நான் சொல்லக்கூடிய பலனில் எல்லாத்துலேயும் ஆதாரம் இருக்குது. ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லலை. இந்த மாதம் ஒரு வித்தியாசமான மாதம். அனுபவித்து சொல்லுங்க. துளாராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான தருணத்தை கொடுத்ததா பாதகமான தருணத்தை கொடுத்ததா அப்படின்றது அனுபவித்து சொல்லுங்க. ஆகஸ்ட் மாதம் இந்த பதிவு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்ட்டு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.